மதமும் மாற போறதில்ல, மனசும் மாற போறதில்ல. சார் சார், என்ன மருது? ஏன் லெட்டர் திருப்பி கொண்டு வந்துட்ட? சார், நான் இருட்டில் இருந்துட்டேன். என்ன வெளிச்சத்தை தேடிட்டு போயிடுச்சு சார். புரியலையா? பொன்னி உங்க நண்பர் ஆனந்த காதலிச்சுட்டா சார். யார் சொன்னா? சொன்னா நம்ப மாட்டேன்னு கண்ணு முன்னாடி கடவுள் காட்டி கொடுத்துட்டா சார். அப்போ 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 ஆத்திரப்பட முடியல. உங்க முன்னாடி அழுத தீக்க வந்துட்டா சார், தீக்க வந்துட்டா. வருத்தப்படாத மருது. வாழ்க்கையில துன்பமும் வரத்தான் செய்யும். அதை நாம தான் தூசி மாதிரி தட்டி விடணும். வாஸ்தவம் தான் சார். ஆனா அந்த தூசி கையிலேயோ காலிலேயோ படல சார், கண்ணுல பட்டுடுச்சு சார். என்னையே இது கொடுமை. மருது, ஆனந்த மாப்பிள்ளையா கூட்டிட்டு வரலான்னு தான் போனேன். மம்பட்டியா மம்பட்டியா குத்து உயிருமா கொலை உயிருமா ஆக்கிட்டான். பொன்னி, பொன்னி, இனிமே உன்னை பார்க்க முடியாதுன்னு நினைச்சேன். ஆனா புது பெண் கோலத்திலேயே பார்த்துட்டேன். பொன்னி, என்ன விட்டுட்டு போறீங்களா? பொன்னி, இனிமே உன் நேரில் இருக்க முடியாது. நினைவில் இருப்பேன், நினைவில் இருப்பேன் பொன்னி, நினைவில் இருப்பேன் பொன்னி, பொன்னி.
நான் நெஞ்சிலேயே பலமான அடிபட்டு இன்னும் வாழ்ந்துகிட்டு இருக்கேன் டாக்டர். நோய் என்னன்னு சொல்லுங்க. நரம்புகள் வலிவிழந்து போச்சு. மன அதிர்ச்சி தரக்கூடிய சம்பவம் இடையில நடந்திருக்கணும். அதனால ஒரு வலிப்பு வருது. வலிப்பா? அப்புறம் அது ரொம்ப பயங்கரமானது. பாக்குறவங்க வெறுக்கக்கூடிய அளவுக்கு கூட இருக்கலாம். நீங்க கல்யாணம் கட்டிக்கலையா? இன்னும் நேரம் வரல சார். கல்யாணம் கட்டிக்கிட்டா தான் என்னைக்கு நல்லது. நடக்க சார். கண்டிப்பா நீங்க கல்யாணம் கட்டிக்கணும். ஏன்னா ஒரு மனைவியால் தான் ஒருத்தரை நல்லா கவனிக்க முடியும். உங்களோட இந்த நோய்க்கு அவசியம் துணை தேவை. பொன்னி, 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 ஒரு உயிரை கொடுத்து மறு உயிரை வாங்க முடிஞ்சிருந்தா காட்டு ஆபீசரை காப்பாத்திருப்பேன். வா பொன்னி, சாப்பிடு. சரி, உன் இஷ்டம். எங்கத்தை போற? எங்கேயோ போய் தொலைறேன். ஏன்? பின்ன என்னடா, எவ்வளவு நாளைக்கு ஆக்கின சொத்தை சாக்கடையில் தூக்கி கொட்ட சொல்றேன்? கடவுள் உயிரை படைக்கிற போதே அதுக்கு உணவையும் படைச்சு தாண்டா அனுப்புறான். அது எங்க வேணாலும் கிடைக்கும். அப்போ நான் செத்ததும் என்ன தூக்கி போட்டுட்டு போத்தே? ஏற்கனவே 2 தூக்கி போட்டுட்டேன். 3ஆவதா தூக்கி போட உடம்புல சக்தி இல்லடா. வழிய விடு. சித்தி, எங்க சார் இப்படி? உங்க குளத்தை பார்க்க. எந்த குளத்தை? சாரி, நான் உங்க மனச புண்படுத்திட்டேன். நோ, நான் எப்பவுமே உங்களை நினைச்சு சந்தோஷப்படுறேன். ஏன்னா வாழ்க்கை என்னன்னு கத்துக்கிறதுக்கு காரணமே உங்க கடிதங்கள் தானே. புரியல? உங்க நண்பரை காதலிக்க வழிகாட்டினதே உங்க எழுத்துங்க தானே. நான் உங்க நண்பரை இழந்து வாழ்றதே அவர் நினைச்சிட்டு இருக்கிறது தானே. Take it easy. இந்த கோணம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. இதுக்கு மாக்கோளன்னு பேரு. சுத்த போய். அந்த காலத்துல கலை அழகியும் தர்ம சிந்தனையும் காட்ட அசல் அரிசி மாவுல போட்டாங்க. இப்ப வெறும் சுண்ணாம்பு பவுடர். ஆமா, அது என்ன சார் கையில? படம். தெய்வ படமா? கொடுங்க.